நேர்ல பார்த்ததும் நைட்டு கனவுல வந்ததும் ஒரே தாத்தா தான். ஆனா கனவுல வந்த தாத்தா நேர்ல வேற மாதிரி பேசுறாரே, அது ஏன்? முதல்ல இவர் யாரு? இவருக்கும் நமக்கும் என்ன பகை? காட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் தெரியும் சொல்றாருனா இவர் அந்த புதையல் காட்டோட சம்பந்தப்பட்டவர் தான். இது மட்டும் புரியுது, வேற எதுவுமே புரியல. அந்த மனுஷனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன செய்யலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? கௌரி, நீ இன்னும் தூங்கலையா? இல்லடா, தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன், அந்த தாத்தாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா கௌரி, இந்த நேரத்துல இது உனக்கு தேவையில்லாதது. பேசாம படுத்து தூங்கு. ஏன் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு நான் இப்படி யோசிக்கணும் தான்? அந்த தாத்தா இப்படி மறைமுகமா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. கனவுல வந்ததுக்கும் நேர்ல வந்ததுக்கும் சம்மதமே இல்லாம பேசிட்டு போறாருடா அவரு. அவர் கனவுல வந்தாரு, பேசினாரு, போனாருன்னு இருப்பியா? அதை விட்டுட்டு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா கௌதம், சம்மந்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா அதை நீயே கண்டுபிடிமா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். யோசிச்சு யோசிச்சு ஒண்ணுமே புரியல. படுப்போம், காலையில பாத்துக்கலாம். கௌரி, கௌரி, யாரு? யாரு? நான் தான் தாத்தா. நேத்து கனவுலையும் பகல்ல நேர்லையும் வந்த தாத்தா. நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இதை இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இதையே தொந்தரவுன்னு நினைச்சா பின்னாடி வரப்போறதெல்லாம் நீ என்னன்னு சொல்லுவ? ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன். நீ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்பவே என் அழைப்பை ஏத்துக்கிட்டு உடனே என் இருப்பிடத்துக்கு வா. கௌரி, நான் சொல்றதெல்லாம் நல்லா கேளு. வா, எழுந்திருச்சு வா. வந்துட்டியா கௌரி? நேரா உள்ளவா வா. உள்ளவா.
கௌரி வா. குடிசை மாதிரி தெரியுது. உள்ள போன பங்களாவா இருக்கு. என்னவா இருக்கும்? கௌரி யோசிக்காத, உள்ளவா. ஒரே மர்மமா தான் இருக்கு. சரி, என்னதான் உள்ள போய் பாப்போம். வா கௌரி, வந்துட்டியா? வா. வந்த பிறகு எதுக்கு நீங்க வந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க யாரு? எதுக்காக என்ன உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் என்னோட கனவுல வந்தீங்க? நாங்க 4 பேரும் உங்களோட எதிரின்னு சொன்னீங்க. சொல்லுங்க ஏன்? பரவாயில்லையே, உள்ள வந்து பார்த்த ஆச்சரியத்தை மறைச்சிட்டு வந்த காரணத்தை தெரிஞ்சுக்க கேள்வி மேல கேள்வி கேட்கிறியே. நீ பெரிய புத்திசாலிதான். உங்க சர்டிபிகேட்ல எனக்கு தேவையில்லை. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு இப்ப பதில் வந்தாகணும். முடியாது. நீ கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. முளைச்சு 3 இலை உடல நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? முளைச்சு 3 இலை விடாத என்கிட்ட நீங்க ஏன் பகை வச்சுக்கணும்? சொல்லுங்க, நீங்க ஏன் என்ன இங்க கொண்டு வந்தீங்க? என்ன பகை? என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? நீ எப்படி மாத்தி மாத்தி என்கிட்ட கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு பகை இருக்கு. உங்க 4 பேருக்கும் எனக்கும் ஒரு தீர்க்கப்படாத கணக்கு இருக்கு. இப்படி மொட்டையா சொல்லி குழப்பாதீங்க. என்ன பகன்னு சொல்லுங்க. நீ குழம்பணும். குழம்பி குழம்பி உன் தலை வெடிக்கணும். இதுதான் நான் உங்களை பழி வாங்குற முதல் படி. நான் என்ன பகைன்னு சொல்லாததுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. காட்டுக்குள்ள புதையல தேடி வந்த நீங்க 4 பேரும் சேர்ந்து என் வம்சத்தையே அழிச்சிட்டீங்களே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும். நாங்க எங்கேயும் எப்பவும் நல்லவங்களை அழிச்சதே இல்ல. அப்படி பார்த்தா நீங்க ஏதோ கெட்டவங்களை அழிச்சதுக்காக நீங்க கோபப்படுறீங்க. ஒரு அயோக்கியனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. நீங்க நல்லவரே கிடையாது. நீங்களும் கெட்டவர் தான், அழிக்கப்பட வேண்டியவர் தான். உங்க முடிவு நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என்ன இங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை நிக்க வச்சு பேசுறதே தப்புதான். என்னது? நான் கண்டது கனவா? இல்ல தாத்தாவே நினைச்சுக்கிட்டு படுத்ததுனால இப்படி ஒரு கனவு வந்திருக்குமா? அப்படியே வந்தாலும் தாத்தா ஏன் என் கழுத்தை வெட்டுற அளவுக்கு போகணும்? அப்படி என்ன என் மேல அவருக்கு பகை? எல்லாமே மர்மமா இருக்கே. தாத்தாவோட குரலுக்கு கட்டுப்பட்டு இருட்டுல போறேன். போய் பார்த்தா குடிசை, உள்ள போனா பங்களா. இது என்ன நிஜமா இல்ல கனவா? இவனை எழுப்பி சொல்லலாமா? வேண்டாம். நாமளும் குழம்பினது இல்லாம இவனையும் குழப்பி இவனோட தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். காலையில சொல்லிக்கலாம்.
கௌரி, என்ன இது? தட்டுல வச்ச இட்லி அப்படியே இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சாப்பிடுறேன். என்னவா கணக்கு? கௌரி, என்ன என்ன யோசனை? ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லதா இருக்கேன். இல்லப்பா, நான் சொல்றேன். நேத்து கௌரி ஒரு கனவு கண்டாலாம். என்ன கனவு? எப்படிடா அவ பெருசா வளர்ந்து பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகிற மாதிரி கனவா? ஐயோ, இங்க பாருங்க, இந்த போலீஸ் உத்தியோகம் எல்லாம் உங்களோடயே போகட்டும். என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கணும். சேச்சே, அந்த மாதிரி கனவெல்லாம் இல்லம்மா. வேற எந்த மாதிரி கனவு? இவ கனவுல ஒரு தாத்தா வந்தாராம். நீ எனக்கு காட்டுல துரோகம் பண்ணிட்ட, உன்னை பழிவாங்காம இருக்க மாட்டேன்னு சொன்னாராம். அப்புறம் அவர் வயலின் வாசிச்சு கௌரிவா கௌரிவான்னு கூப்பிட்டாராம். இவளும் அங்க போனாலாம். அங்க போனா ஒரு குடிசையாம், அதுக்குள்ள போனா ஒரு பெரிய பங்களாவாம். அங்க வயலின் வாசிச்ச அந்த கனவு தாத்தா வயலினோட போவ வாளா மாத்தி உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி கௌரியோட தலையை வெட்டிட்டாராம். என்ன கௌதம், இதெல்லாம் நிஜம்தானா? நிஜம்தாம்மா. அப்புறமா நான் முழிச்சிட்டேன். கனவு தானம்மா. கனவுல நடந்ததெல்லாம் நிஜத்தில் நடக்குவா போகுது? இல்லப்பா, அந்த தாத்தாவை நாங்க ஸ்கூலுக்கு போற வழியில நேர்ல பார்த்தோம். நேர்ல பாத்தியோ வார்ல பாத்தியோ, இதுக்குதான் கண்ட பக்கம் போகாதீங்க, கண்ட விஷயங்களை யோசிக்காதீங்கன்னு நான் படிச்சு சொல்றேன். கேட்டாதானே நீங்க? கனவு தானே கண்டேன்னு சொன்னா விடு கணக்கு. என்ன விடு கணக்குன்னு சாதாரணமா சொல்றீங்க? பேய் பிடிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு இவங்களுக்கு அடுக்கடுக்கா பிரச்சனைகள். ஒருத்தன் கடத்திட்டு போனா, ஒருத்தி இவதான் என் குழந்தைன்னு உறவு கொண்டாடினா. இது போறாதுன்னு காட்டுக்கு போறோம்னோ கயல்விழி கதையை கண்டுபிடிக்கிறோம்னோ இவங்களே பிரச்சனையை தேடிக்கிறாங்க. சரி, இது எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா ஸ்கூலுக்கு போறாங்களே நிம்மதியா இருந்தா, இப்போ கனவு வந்ததான், தாத்தா வந்தாரா, இது ஒரு புது பிரச்சனை. இத பாருங்க, இப்ப நான் சொல்றத நீங்க நல்லா கேளுங்க. நீங்க காண்ற கனவெல்லாம் விட்டுட்டு நீங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு நாங்க கனவு கண்டுகிட்டு இருக்கோம்ல, அந்த ஆசையை நிறைவேத்துங்க. இப்ப சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. என்னங்கடா, என்ன மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடுச்சு? உங்க அம்மா உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்கடா. அவங்க கிட்ட போய் கழுத்தை வெட்டுற கனவெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க சொன்னதுதான் கரெக்ட். பெரிய ஆளா ஆகணும்னு கனவு காணுங்க. இப்போ டிஃபனை சாப்பிடுங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. என்ன சாப்பிடு கௌரி. இவங்க தான் தாரா. ஹலோ. நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஹலோ 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 தாரா. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரவி, ஹாய். அவன் மூர்த்தி, ஹாய். அவன் கதை. ஹாய். glad to meet you all. உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இங்கே ஹாயா பேசலாமே. அப்படியா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? நீங்களே இந்த வீட்ல ஒரு கெஸ்ட், நீங்க இவங்கள உபசரிக்கிறீங்களா? என்ன யாரும் எங்க கெஸ்ட் நினைக்கிறது இல்ல. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. இல்லைங்க, ஒன்றும் வேணாம். இப்பதான் அம்மா திக்கா ஒரு காஃபி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வரோம். இவன் உங்களை பத்தி காலேஜில் கதையா அளந்து விடுவான். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தான். அந்த அளவுக்கு என்ன பத்தி என்ன சொன்னீங்க பிரகாஷ்? வேற என்ன, உங்களோட பேயாராய்ச்சி பத்தி தான். ஆமா, உங்களுக்கு இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே அமானுஷ விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதோட சாமிக்கு எல்லாரும் பயப்படுறாங்களோ இல்லையோ, பேய்க்கு நிச்சயமா பயப்படுற ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட பேயை யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதான் பேய்கள் நிஜமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணேன். கண்டுபிடிச்சிங்களா? பேய பாத்தீங்களா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா நீங்க கண்டுபிடிச்ச பேய் தான் இருக்கிற இடத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு போல இருக்கு. பேய் ஒன்னும் சொல்லல. என் ஆராய்ச்சி முடிகிற வரைக்கும் எதுவும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். அப்ப பேயை பாத்துட்டீங்களா? என்கிட்ட கூட சொல்லல. தேவைப்படும்
தேவைப்படும் போது நேர்ல காட்டுறேன். ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரலடா சாமி, என்ன விட்டுருங்க. சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம். இப்பவே ஊருக்கு கிளம்புறீங்களா? இல்ல, நைட் எல்லாரும் இவங்க எங்க தோப்பு வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலைல தான் போறாங்க. நாளைக்கு காலைல பாப்போமே. வரேங்க. இங்க இருக்கிற விபரீதம் தெரியாம நைட்டு தோப்பு வீட்டுல தங்க போறோம்னு சொல்றாங்களே. இன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரையும் சேர்த்து காப்பாத்தி ஆகணுமே. குழந்தைங்களா, இந்த பேயோட்டிய நீங்க அலாவுதீன் தாத்தாவா நினைச்சு ஏமாற போறீங்க. உங்க எல்லாரையும் நான் எங்க கூட்டிட்டு போறேன்னு பாருங்க. பசங்களா, எல்லாம் செடிக்கு தண்ணி ஊத்திட்டீங்களா? தாத்தா உங்களுக்காக தான் தாத்தா காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? அன்னைக்கு மேஜிக் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு செஞ்சு காட்டுங்க தாத்தா. இன்னைக்கு நான் வழக்கமா செய்யற மாதிரி செய்ய போறது இல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு அதிசயமான மேஜிக் செஞ்சு காட்ட போறேன். அது என்ன மேஜிக் தாத்தா? பார்க்க தானே போறீங்க. சொல்லுங்க தாத்தா, ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இதுவரைக்கும் காட்டினதெல்லாம் சின்ன சின்ன வித்தைங்க. இப்ப காட்ட போறது தான் பெரிய அதிசயமே. சிலை பார்த்திருக்கீங்க, பேசுற சிலை பார்த்திருக்கீங்களா? நான் இப்போ ஒரு சிலையை காமிச்சு அதை பேச வைக்க போறேன். நீங்க தொட்டா அந்த சிலை உங்க கூட பேசும். அவசரப்படாதீங்கடா. ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ நீங்க எல்லாம் என் கூட அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வர்றீங்க. அங்க போன உடனே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அது கூட பேசலாம். அந்த சிலையும் உங்க கூட பேசும். வாங்க 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 வாங்கடா வாங்க. சில பேச போதுடா, சில பேச போது. வா. என்ன பெருசு சிறுசு சேர்ந்து எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? அத்தை, மேஜிக் தாத்தா ஒரு பெரிய வித்தை காமிக்க போறாரு, அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். என்ன பெரியவரே, எங்களுக்கெல்லாம் வித்த காமிக்க மாட்டீங்களா? சின்ன பசங்களுக்கு கொண்டு தான் காமிப்பீங்களா? உங்களுக்கு நான் வித்தை காமிச்சாக்க ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த சிறுசுங்க அப்படி இல்லை, வித்தையை மட்டும்தான் வேடிக்கை பார்ப்பாங்க. நல்லா பேசுறீங்களே. இந்த ஊர் சின்ன பசங்களாம் உங்களை பார்த்தா மேஜிக் தாத்தான்னு சொல்ற அளவுக்கு நல்லா பழக்கி வச்சிருக்கீங்க. அத்தை, நீங்களும் கூட வரீங்களா? வேண்டாம்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். வாங்க வாங்க.